Hi friends, welcome to arjamaartsandcrafts channel. Subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இளைய தளபதி விஜய் வந்து எப்படி வரையலாம் அப்படினு சொல்லிட்டு தான் சொல்லி தர போறேன் கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ ரோஸ் எவ்வளோ காலம்ஸ் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தோம்னா ரோஸ் பார்த்திங்கன்னா வந்து 13 இருக்குது. அதே மாதிரி காலம்ஸ் பார்த்திங்கன்னா 7 இருக்குது. ஸோ நான் இது 2:2ங்கிற ரேஷியோவில் தான் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் வந்துட்டு 13x2 போட்டிங்கன்னா நம்மளுக்கு 26 கிடைக்கும். ஸோ 26 சென்டிமீட்டருக்கு நீங்கள் வரைஞ்சிக்கணும் கோடு. அதே மாதிரி மேலேயும் கீழேயும் வந்து 14 சென்டிமீட்டர். அது ஏன்னா 7 காலம். ஸோ 7x2 14 அது போட்டுக்கிறோம். அப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா 2 சென்டிமீட்டருக்காக வந்து புள்ளி வச்சுக்கிறோம் மேலேயும் கீழேயும். இப்போ இதே இன்னும் வந்து உங்களுக்கு டயக்ராம் பெருசாக வேணும் ட்ராயிங் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 3:3 போட்டுக்கலாம். 3 போட்டோம்னா வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு பெருசாக கிடைக்கும். இதே வந்து நம்ம 1:1 போட்டோம்னா இந்த ட்ராயிங்லேயே நம்மளுக்கு பாதியாக கிடைக்கும். ஸோ நம்மளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது எவ்வளோ சைஸ் நம்மளுக்கு வேணும் அப்படியோ அதுக்கேற்ற மாதிரி, அல்லது உங்கள் பேப்பர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் இப்போ ப்ரொஃபஷ்னலாக ஆர்ட் பண்ணுறதா இருந்தால் வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக வந்து சில சைஸ் இருக்குது, A4, A3, அதுக்கப்புறம் A2, A1. ஸோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரேஷியோ பிரிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோ பெரிய சைஸில் வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு A4 ஷீட்டில் இது வந்து கரெக்டாக இருக்கும். இதே பெருசாக வருது, பெருசாக ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற போது நீங்கள் 4:4ன்னு போட்டுக்கிட்டால் தான் இது பண்ண முடியும். நான் பார்த்தீங்கன்னா இந்த கோடு போடுறதுக்கு 2H பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா டார்க்காக விழாது, லைட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த HB பென்சில் யூஸ் பண்ணி நான் கோடு போடுறேன். மற்றபடி நீங்கள் 2H இல்லைனா H பென்சில் யூஸ் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. ரோஸ் காலம்ஸ் இது ரெண்டுமே வந்து கோடு போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீடட் எரேசர் யூஸ் பண்ணி அழிச்சிக்கோங்க. இப்போ வந்து ரோஸ் எத்தனை இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு நம்பர் கொடுக்குறோம். காலம்ஸ்க்கு வந்து நம்ம ABCD G வரைக்கும் கொடுக்குறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு மெயினாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து இப்போ வந்து 5th ரோவில் ஃபஸ்ட்டு காலம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ஹேர் பார்ட்லேருந்து. ஸோ இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து வரைகிறோம் எந்த மாதிரின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்காவது சர்ப்ரைஸாக பென்சில் ட்ராயிங் கிஃப்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் வந்து பென்சில் ட்ராயிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். 750 ருபீஸ்லேருந்து சார்ஜ் பண்ணுறேன். அக்கார்டிங் டு த சைஸ், அப்புறம் மீடியம், கலராக, பிளாக் அண்ட் ஒயிட்டாங்கிறத பொறுத்து சார்ஜஸ் வந்து டிஃபர் ஆகும். ஷிப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா. இப்போ வந்து பேண்டமிக்னால் கொரியர் ஃபெசிலிட்டி இல்லாதனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வீடியோ வந்து எடுத்து தரேன். ட்ராயிங் எப்படி வரைகிறேன் அப்படிங்கிறத வந்து இப்போ நார்மலாக வந்து வீடியோஸ் எடுத்து தர மாட்டேன். ஒன்லி வந்து ஹார்ட் காப்பி மட்டும் அனுப்பிச்சி கொடுத்துட்ருந்தேன். இப்போ வந்து ப்ராக்ரஸ் வீடியோ எடுத்து அதை வந்து நான் யூடியூப்பில் சேவ் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் லிங்க்காக ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்கள் உங்களுக்கு யாருக்கு வேணாலும் அனுப்பிச்சிக்கலாம், இல்லை உங்கள் ப்ளேலிஸ்ட்டில் கூட வச்சு நீங்கள் எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஒன்ஸ் வந்து கொரியர்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் வந்து கொரியர் பண்ணி தரேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் யாருக்காவது சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய மெயில் ஐடி, இன்ஸ்டா ஐடி, FB ஐடி இல்லைன்னா கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் பார்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபேஸோட ஷேப்புக்கு வந்துட்டோம். ஃபேஸோட ஷேப் என்ன இருக்கோ அதை வந்து நம்ம கரெக்டாக வரைஞ்சோம்னா தான் நம்ம யாரை வரைகிறோமோ அது வந்து கரெக்டாக ரிசம்பிள்ஸ் இருக்கும். ஸோ வந்து நம்ம அதை மெயினாக பார்த்துக்கணும். அதே மாதிரி ஹேரோட ஷேப்பு எல்லாமே வந்து அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணோம்னா தான் நம்மளுக்கு வந்து அவங்கள மாதிரியே தெரிவாங்க. ஸோ அதுக்கு தான் மெயினாக வந்து நம்ம கிரிட் மெத்தட் போகிறோம். பக்காவாக நம்மளுக்கு வந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா புருவம் வரைகிறோம். புருவமும் வந்து எப்படின்னா மெயின் தான். நிறையா கேம் ஷோலேயே பார்த்திங்கன்னா வந்துட்டு வெறும் கண்ணும் புருவம் மட்டும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் கொடுத்து இது யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா அதே மாதிரி இருக்கிறனால தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. ஸோ வந்து நம்ம மெயினாக வந்து கண்ணும் புருவமும் வந்து கரெக்டாக வரைஞ்சிட்டோம்னாலே பாதி ட்ராயிங் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் ஆன மாதிரி தான். ஸோ வந்து கண் வந்து நம்ம இப்போ வரைகிறோம்.
புருவம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, கண் வந்து எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒரே இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த இதில். அடுத்து இந்த ரைட் சைடு ஐ பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலர் புருவம் இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் இருக்குது. ஆனால் கண் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியிலேருந்தே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம இருக்கிற ஃபோட்டோவில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். இப்போது இதில் எங்கன்னா கொஞ்சம் லெஃப்ட்லேருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகுது. அதை கரெக்டாக நோட் பண்ணி நீங்கள் ட்ராயிங் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் கண்ணில் இருக்கிற ஒரு ஒயிட் இருக்கும் பாருங்கள், அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து கண் எங்கே பார்க்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதையும் வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணும்போதே நோட் பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட்டே என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஷேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம தேவையில்லாமல் சில இடத்துலலாம் ஷேட் பண்ணவே தேவையில்லை. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்து மூக்கு பார்த்திங்கன்னா இந்த காலமில் ஒரு இதில் முக்கால்வாசி இருக்குது, ஒரு இடத்துல வந்து அடுத்த காலமில் வந்து கால்வாசி தான் இருக்குது. ஸோ அதுவும் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ வந்து மெயினாக அந்த பியர்டு வரைகிறோம். பியர்டும் மீசையும் வரையும்போது என்னென்னா மேலுதடு வந்து அவ்வளோவா தெரியாது, கீழ் உதடு தான் வந்து ஃபுல்லாக தெரியுது. ஸோ அதுவும் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு வளைவு இருக்குது, அந்த வளைவும் வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணணும். அந்த வளைவை எப்படி வரைகிறது பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஹைலைட் இருக்கும். அந்த ஹைலைட்டை வந்து நம்ம முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஷேட் பண்ணும்போது நம்ம அதை ஈஸியாக இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, மேலுதடு வந்து அவ்வளோவா தெரியாது, மீசை தான் இருக்கிறனால. ஸோ அதை பார்த்துக்கோங்க. கீழே வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் பியர்டு வச்சுருக்கனால அங்கேயும் பியர்டு இருக்குது, அதை வந்து அதையும் வந்து ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஃபேஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து ரெண்டு பக்கமும் காது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் எந்த இடத்துல இருக்கோ அதே தான் வந்து நீங்கள் ஸ்கேல் வச்சு பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும் ஸ்டார்ட் ஆகிற இடம். இந்த ஃபேஸ் வந்து கொஞ்சம் இப்படி சாஞ்ச மாதிரி இருக்கிற ஃபோட்டோ எடுத்துருக்கறனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் வரையும் போதே நம்ம செக் பண்ணி அதெல்லாம் மாற்றிடுங்க. ரொம்ப டார்க்காக அழுத்தி வரைஞ்சிட வேண்டாம். நீங்கள் ஷார்ப்பான பென்சில் யூஸ் பண்ணி இல்லைன்னா வந்துட்டு ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணி வரைங்க. மைக்ரோ டிப் பென்சில் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி, ஏன்னா பாயிண்டடாக இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ட்ரெஸ் பார்ட் வரைகிறோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம கிரிட்ஸ் போடும்போது மெயினாக ஃபேஸ்க்கு மட்டும் கிரிட்ஸ் போட்டாலே போதும். மற்றதுக்கெல்லாம் வந்து ஓவராலாக ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் போதும். சின்ன சின்ன கிரிட்ஸ் வந்து ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் தேவையில்லை, ஏன்னா அதெல்லாம் வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் கவர் பண்ணிடுறோம். அதோட அவுட்லைன் மட்டும்தான் நம்ம மெயினாக வரைவோம். ஸோ நம்ம அவுட்லைன் வரைகிறதுக்கு தகுந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதுதான் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற அவுட்லைன். இதுக்கு ஷேடிங் எப்படி கொடுக்கலான்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஹரிணி 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க நம்ம சேனலில் வந்த புத்தா ட்ராயிங்கை பார்த்து ட்ரா பண்ணி நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி உங்களோடதையும் நீங்கள் ஷேர் பண்ணோன்னா FB குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் ஜாயின் ஆகிக்கோங்க. அதில் உங்கள் ஆர்ட் ஒர்க்ஸ், உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.